இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்டர் கலரில் சிம்பிளாக ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறோம். முதல்ல நாம் என்ன பண்ணுறோன்னா, எந்த ஆப்ஜெக்டை கலர் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டோன் கலர் லைட் கலர் அப்ளை பண்ணுறோம். அந்த லைட் கலர் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எந்த பக்கம் லைட் இருக்குது, எந்த பக்கம் டார்க் இருக்குன்றதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். ரூமில் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது லைட்டிங் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் லைட் கலர் அப்ளை பண்ணுறோம். டார்க் இருக்கிற இடத்துல டார்க் கலர் அப்ளை பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கலர் டோன் அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சக் பண்ணி நம்ம அதில் இருக்க வாட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். இது ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை ஒரு கிளாத்லேயோ நீங்கள் அதை ஒரு சக் பண்ணி எடுக்கலாம். இப்போ லைட்டிங் டார்க் ஷேடிங் ரெண்டுமே அப்ளை பண்ணிடுறோம். அதை மேலே கொஞ்சம் சக் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்திங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸினுடைய நெக்ஸ்ட்டு லெவல், அந்த எங்கே கட்டிங் ஓப்பன் வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக ஒர்க் பண்ணுறோம். அதனுடைய எட்ஜு ரூம் லைட் எப்படி இருக்கோ அந்த லைட்டுக்கு ஏற்ற பக்கம் டார்க் ஷேட் அப்ளை பண்ணுறோம். அந்த எட்ஜில் இப்போ நம்ம பண்ணுற கலர்ஸ் பார்த்திங்கன்னா, சேம் ஒரு கலர் எடுத்தோன்னா அந்த கலர் ஃபேமிலி கலர்லேயே தான் நம்ம லைட் டார்க் கொண்டு வரணும். ஆக்சுவலாக இது ஒரு செப்பல் பாக்ஸு. இதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸுன்றனால நான் ஒரு 2 ஆப்ஜெக்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பக்கம் பாருங்கள், டார்க் டோன் வைக்கிறேன். அந்த டார்க் டோனில் வச்சுட்டு அதை லைட்டாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி அந்த கலரை சக் பண்ணி எடுத்துடுவேன். அந்த இடத்த நம்ம ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பண்ணலாம். அதனால தான் அந்த மெத்தட் பண்ணுறோம். வாட்டர் கலர் நிறைய விதமான டெக்னிக்கில் பண்ணலாம். இது நான் ஒரு கிளாஸ்லேயும் இதில் இருக்க ஆப்ஜெக்டில் நான் ஒரு 2 ஆப்ஜெக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணும்போது உங்களுக்கு டியூரேஷனும் ஜாஸ்தி போகும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதை லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் எந்த கார்னரெல்லாம் ஃபோல்ட் ஆகுதோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டெப்த் வைக்கிறேன். எந்த இடம் டார்க் ஷேட் படுதோ அந்த இடம்லாம் கொஞ்சம் அதே ஃபேமிலி கலரில் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். லைட்டிங் வர ஏரியா மட்டும் லைட் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய எட்ஜெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணி லேண்ட் ஷேடோ, அதாவது இது லேண்டில் ஃபிக்ஸ் ஆகணும்னா நம்ம அதுக்கு ஒரு ஷேடோ வைக்கணும் கீழே. அந்த ஷேடோ நம்ம வைக்கிறது கரெக்டாக வைக்கும்போது லைட்டாக ஒரு டார்க் கலர் வச்சு அந்த ஃப்ளோருடைய கலரில் கொஞ்சம் டார்க் வச்சு நம்ம அதை வாஷ் பண்ணி விடுறோம். இன்றைக்கி நான் 2 ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் இனி நான் போட போகிறேன். சிம்பிளாக சொல்லித்தரேன். தேங்க்யூ.